கிஃப்ட் மறந்துடாத. டாக்ஸிக்கு பணம் கொடுத்துரு. என்னது பணமா? ஃபர்ஸ்ட் டே பெஸ்ட் ஷோ. மேலே போய் பாருப்ப, உனக்கு பஞ்சாயத்து பண்ண ஒரு கோர்ட்டே கூடி இருக்கு. எதுக்கு? தாயே ஆதிபராசக்தி, என் பொண்ணை பத்திரமா அனுப்பி வச்சுட்ட. என் மடியே எங்கடா போயிருது இவ்வளவு நேரம்? ஷூட்டிங் இன்னைக்கு இல்லைன்னு சொன்னாங்க. என்னது சின்ன பசங்க விளையாட்டுத்தனம்? யார் சொன்னது ஒர்க் இல்லைன்னு? இன்னைக்கு போலீஸ் உங்க ரெண்டு பார்த்தையும் ஊரு ஃபுல்லா தேடினாங்க. போலீஸியா? இப்ப அவங்கள வேற சமாளிக்கணும். எல்லாம் என் தலையெழுத்து. டேய், சத்தியமா எனக்கு தெரியாதுடா. டேய், பிளான் பண்ணி பழி வாங்கியிருக்காடா. அந்த ஆள் மற்றவங்க முன்னாடி அவங்க கூட ஆட வச்சான்ல, அதுக்காக பண்ண வேலை அது. நீயும் இல்லைன்னா ஷூட்டிங் எப்படி நடக்கும்? அதான். மிஸ்டர் ஜெய், உங்களை டேவிட் சார் கூப்பிடுறாரு. நீ போடா. நான் எங்க போகணும், எப்ப திரும்பி வரணும், யார் கூட போகணுங்கிறதுல நான் தான் தீர்மானிப்பேன். அதை உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஐ டோன்ட் கேர். ஓகே? திறந்து பாத்தியா கிஃப்ட? அவளுக்கு இந்த ரூம்ல எதை வேணாலும் உடைக்கலாம். பிகாஸ் இதெல்லாம் நேத்துல இருந்து அவளுக்கு சொந்தமாயிடுச்சு. ஆனா ஒரு விஷயம் அவளுக்கு சொந்தம் கிடையாது. என்ன வேணான்னு சொல்றதுக்கு காரணம், அவளை நான் சொந்தமாக்கிக்கிட்டேன். அவ செத்து போயிடுவேன்னு சொன்னா, மிரட்னா. அப்பதான் நான் உதவி பண்றேன்னு சொன்னேன். அந்த கோவம் தான் இதோ இங்க உடைஞ்சு கிடக்கிறது. இன்னைக்கு அவ பண்ண குறும்ப நான் மன்னிச்சிருவேன். அதுல உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சித்திக்கு என்கிட்ட சொன்னா. அதுதான் அவளுக்கும் என்கிட்ட சொல்ல வேண்டியிருந்தது. ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. இனி இந்த மாதிரி ஏதாவது நடந்தா ஐ ஸ்வேர் அதுவும் சினிமா வாழ்க்கையோட கடைசி நாளா இருக்கும். சார் ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டு படம் எடுக்கலான்னு கிளம்பின புது பணக்காரன் இல்லைன்னு எனக்கு தெரியும். தலை ஃபுல்லா சினிமா கனவோட ஊர் சுத்திக்கிட்டு இருந்த எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் நன்றியோட இருப்பேன். ஆனா சார் இப்ப சொன்னீங்கல்ல என்னுடைய எதிர்காலம் இல்லாம ஆக்கிடுவேன்னு, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை சார். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு தொலைச்ச காலங்கள் நிறைய இருக்கு சார். இப்ப அதனால தான் இவ்வளவு தூரம் வந்து நிக்கிறேன் சார். முன்னேறணும்னு நிறைய ஆசை இருக்கு. அதனால தயவு செஞ்சு சாருடைய லவ் ஸ்டோரி கிளைமேக்ஸை என் தலையில கட்டிடாதீங்க. ஒத்துக்கிறேன் சார், இன்னைக்கு நடந்தது என்னுடைய அறியாமையினால தான். அதனால என்னுடைய அறிவோட இனிமே இப்படி நடக்காது. ஹீரோக்கு என் மேல கோவம் போல இருக்க. கிஃப்ட திறந்து பாத்தியா? என்னது இது? மீமோ, உலகத்தோட முதல் ப்ரீபெய்ட் ஃபோன். நீ இனிமே ஊருக்கு ஃபோன் பண்ணணும்னு சொல்லி ஃபோன் பூத் தேடி அலைய வேண்டாம். கிளம்புற வரைக்கும் ஃபோன் பண்ண தேவையான பணமும் இதுல இருக்கு. இந்த கிஃப்டை பார்க்கும்போது மனசுல ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. நாளைக்கு நம்மளோட மேனேஜரும் ஃப்ரெண்ட்ஸும் கேலண்டரும் அலாம் கிளாக்கும் இவனா தான் இருப்பான். கான்ஸ்டன்ட் கம்பெனியன். ஆனா என்னுடைய ஃப்ரெண்டு இதோ இவன் தான். ஒரு காலத்திலையும் ஏமாத்தாம எந்த ஒரு செலவையும் வைக்காம முகத்தை பார்த்து உண்மையை சொல்ற
திறந்த மேனிக்கு நின்னாலும் அசிங்கப்படுத்தாத இந்த கண்ணாடி தான். எனக்கு என்னமோ எவ்வளோ பார்த்தாலும் அப்படி ஒருத்தரை பார்க்க முடியல. மேடம் ஷார்ட் ரெடி. சோஃபியாவுக்கு பிடிக்காத முடிவு எப்பயுமே எடுத்ததில்ல. தாராவும் அப்படியே இருக்கலாமே. சோஃபியா கூட இருக்கிறது ஜோசஃபா இருக்கிறதுனால இருக்கலாம். தாராக்கு அப்படி ஒரு ஆள் இல்லையே. அவங்க விருப்பப்பட்ட மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கை அமையும். முயற்சி பண்ணி பார்க்கல. ஆத்மார்த்தமா முயற்சி பண்ணி பாரு, நடக்கும். குட் மார்னிங் மாஸ்டர். ஹாய்னா. குட் மார்னிங். என்னடா இவ்ளோ லேட்? அப்பா என்ன அழகு. கம் ஆன் கெட் ரெடி. முதல்ல இந்த மாதிரி, அப்புறம் ஒன் ஸ்டெப் பேக்ல இப்படி, அப்புறம் இந்த மாதிரி சுத்தணும். ஓகேவா தாரா? ஓகே. ரெடி ரெடி ரெடி. சைலன்ஸ். ஆத்மார்த்தமா முயற்சி பண்ண. மாஸ்டர் ஒரு டேக் போலாம். போலாம் சார். ஓகே ரெடி கம் ஆன். சவுண்ட். ஓகே கட். ஆத்மார்த்தமா முயற்சி பண்ண. ஆனா நடக்கல. ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணுன்னு நினைக்கிறேன். ஏதோ நல்ல நேரம் நான் அவளை பிடிச்சிட்டேன். இல்லைன்னா அவ்வளோதான். முதல்ல அவ சரக்க ஊத்தி என்ன போதையில் இருக்கணும். இன்னைக்கு படத்தையே காலி பண்ணிருப்பா. பாருங்க வில்லியண்ண, இதுதான் லாஸ்ட். அவளுடைய அந்த விளையாட்டுக்கெல்லாம் இன்னைக்கே ஒரு முடிவு கட்டணும். நான் என் அனுபவத்தை வச்சு சொல்றேன். உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. தேவையில்லாதல தலையிடாத. வா.